ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அதே நிலை தொடர அனுமதிக்க கூடாது. பொறுத்தது போதும். நம்ம இனிமேல் பொங்கித்தான் எழ வேண்டும். ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்வாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மேல கைய வச்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நம் பெண்கள் மேல் கை வைத்தவர்கள் சும்மா விடவே கூடாது. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. துபாய், அரபு நாடுகள், இல்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் இப்படிப்பட்ட கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு உடனடியாக சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் தப்பு செய்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பெண்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுமையா கேஸ் ஆடிக்கிட்டே போலாம், பொறுமையா வெளில வந்துடலாம், இந்த கோர்ட் இல்லைன்னா அந்த கோர்ட், அந்த கோர்ட் இல்லைன்னா அதுக்கு மேல கோர்ட்னு போய் அவர்கள் வெளியில வந்து விடுவார்கள் என்ற தைரியத்துலதான் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உயிர் பயத்தை, குழந்தைகள் மேல் கை வைத்தவர்களுக்கும் பெண்கள் மேல் கை வைத்தவர்களும் அந்த உயிர் பயத்தை கொடுத்தாதான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதுக்காக இனிமேல் நாம பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டும் என்று மறுபடியும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு என்னுடைய கோரிக்கைகள், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். தருமபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், ரொம்ப வறட்சியான மாவட்டம். அங்க நாங்க நிலையங்களோ கட்டிடங்கள் எல்லாம் கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் 2 பெரிய ஆறு ஓடுது. காவிரி ஆறு ஓடுகிறது, தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது. ஆனா அதுல இருந்து தண்ணி அவங்களால குடிக்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணி அவங்க வீட்டுக்கு வராது, பார்க்க தான் முடியும். நேரா பாப்பாங்க, ஆறு எதிர்க்க ஓடும், தண்ணி வீட்டுக்கு வராது. இப்படிதான் அதோட நிலைமை. அந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக தண்ணி அவங்களோட ஏரி குளங்களை நிரம்பிவிடும், எத்தனையோ குடும்பங்கள் பிழைத்து விடும். அது அந்த திட்டத்துக்கு நீங்க புளோரோசிஸ் கூட, புளோரைடு கூட தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு. எல்லாருடைய பல்லும் கருப்பு கருப்பா இருக்கும், மஞ்சள் கலரா இருக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் மக்கள். அது பாத்தீங்கன்னா அந்த புளோரோசிஸ் ஒரு தன்மை, அதெல்லாம் குறைக்கணும்னா நல்ல தண்ணியை கொடுங்க. தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது தர்மபுரியில சிப்காட் தொழிற்பேட்டை அனௌன்ஸ் பண்ணி 18 வருஷம் ஆச்சு. 2 முறை அதுக்கு திறப்பு விழா பண்ணியாச்சு.